ஒரு வீட்டில் எல்லாமே பக்கத்துல இருக்கு. ஆனா பசிக்கு சாப்பிட முடியல. சமைக்க கேஸ் வரல, அதனால சமைக்கல. சமைக்காம சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. என 10 வயது சிறுமி பசியால் துடித்துக் கொண்டிருந்தாள். பசி வயிற்று வலி போல் இருந்ததால் கைகளால் வயிற்றை பிடித்துக் கொண்டிருந்தாள். பச்சையாக சாப்பிட்டால் வயிறு வலிக்கும் என அம்மா கூறியதன் பயன் தற்போது வயிற்று வலியை விட அதிக வலி தரும் பசியை தாங்கிக் கொள்ள பழகி கொண்டாள். எல்லாமே பழக்கம்தான். ஆனால் அங்கிருந்த கோழிகளும் மாடுகளும் ஆடுகளும் பறவைகளும் இயல்பாக நன்றாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தன. அவைகளுக்கு சமைக்க தெரிந்திருக்கவில்லை. சமைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மனிதர்களாகிய நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? இதுதான் ஆறறிவின் வெளிப்பாடா என்று தற்போதைய நிலையை இந்த சமுதாயத்தை நோக்கி கேட்கும் கேள்வியாக ஒரு சிறுகதையில் அதன் ஆசிரியர் எழுதியிருந்தார். அதை படிச்சப்ப நானும் ரொம்பவே அப்செட் ஆயிட்டேன். எங்க மிஸ், நம்ம படிக்கிறதால நம்மோட இயல்பான அறிவை இழந்துட்டோமா? 10ஆம் வகுப்பு மாணவி நந்தனா கேட்ட கேள்விக்கு பதில் கூற முடியாது. இக்கேள்வி பாட புத்தகத்தில் இல்லாதது என்று கூறி ஆசிரியை காஞ்சனாவால் ஒதுங்கி கடந்து செல்ல இயலவில்லை. நாளைக்கு வந்து பதில் சொல்கிறேன் என கூறி சென்ற ஆசிரியை நூலகத்தில் பல நூல்களை தேடி படித்த போது கற்கால மனிதர்கள் தற்காலம் போல் சமைக்காமல் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள். பிற்கால மனிதர்கள் சமைக்கும் உணவின் ருசியை கண்டுபிடித்ததால் இவ்வாறு பழகிவிட்டார்கள் என்பது தெளிவானது. நேற்று கேட்ட கேள்விக்கான விளக்கம் பழக்கம்தான் காரணம் என சுருக்கமாக ஆசிரியை முடித்துக் கொண்டதில் அறிவாளியான மாணவி நந்தனாவுக்கு அவ்வளவாக திருப்தி ஏற்படவில்லை. 4 நாளா ஊருக்கு போயிட்டோம். அப்புறம் வந்து பார்த்தா தினமும் அம்மா வைக்கிற சாப்பாட்டை சாப்பிட வர்ற காக்கா பசியால மயங்கி கிடக்கு. அதுக்கு பச்சையா எதுவும் சாப்பிட தெரியல என நந்தனா சொன்னதை கேட்க சக மாணவர்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இயற்கையோட அமைப்புல நெருப்பு கண்டுபிடிச்ச பின்னாடிதான் வாழ்க்கை முறையே கஷ்டமாயிடுச்சு. கேஸ் வரலன்னா அந்த பொண்ணு விறகு வச்சு சமைச்சிருக்கலாம். அதுவும் முடியலன்னா பச்சையா சாப்பிட்டிருக்கலாம். சொந்தமா சிந்திக்க தெரியாத ரோபோட் மாதிரி ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணின மாதிரி தான் அவளும். கற்காலத்துல பொண்ணுன்னு இருந்தா பிடிச்ச ஆணோட வாழ்ந்திருப்பா. இப்ப அப்படி இல்ல. நிறையவே எழுதப்படாத ரூல்ஸ் இருக்கு. குடும்ப முறைன்னு வந்த பின்னால அப்பாவோட அனுமதி தேவையா இருந்திருக்கும். அவருக்கு தேவையானத அவளை கட்டிக்க போற ஆண் கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிருப்பான். அப்புறம் மாமா வீட்டுல பொண்ணு இருந்தா படிப்பு, பணம், சொத்து, அழகு, வயசுன்னு பார்க்காம கட்டி வச்சிடுவாங்க. பொண்ணுக்கு சம்மதம்னா பெத்தவங்க மறுத்தாலும் உரிமையோட தூக்கிட்டு கூட போனாங்க. சமைக்க தெரியாதப்ப பசி வந்த உடனே சாப்பிட பயன்பட்ட கிழங்கு சமைக்க பழகின பின்னால உடனே சாப்பிட முடியாம போயிருச்சு. கை கெட்டினது நம்ம அறிவால வாய் கெட்டல. கையில வெண்ணெய வச்சுட்டு நெய் களைஞ்சவன் கதையா போயிடுச்சு. ஆனா இப்ப படிப்பு, பணம் தான் எல்லாத்துக்குமே தடையா இருக்கு. படிக்க பிடிக்காதவனால, படிக்க முடியாதவனால தான் விரும்புற படிச்ச மாமன் பொண்ணு கூட சகஜமா கூட பேசி பழக முடியல. இத கேட்டதும் இது என்ன நம்ம கதையா இருக்கே என சற்று அதிர்ச்சியாக இருந்தது ஆசிரியை காஞ்சனாவுக்கு. படிக்காதது கூட ஜாதி மாதிரி தீண்டாமையா மாறிடுச்சு. பணம், படிப்பு இல்லாதப்ப கூட உடனே கிடைச்சது இப்ப கிடைக்கிறது இல்ல. பெரிய மண்டபத்துல கல்யாணம், அதுதான் என்னோட லட்சியம். அதுக்கு பணம் சேர்த்துக்கிற வரைக்கும் எத்தனை வயசானாலும் எண்ணங்களை அடக்கி வச்சுக்குவேன் என சொல்வது போல ஒரு ஆணோட பொண்ணு சேர ஆணும் பெண்ணுங்கிற தகுதி மாறி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பங்களா வீடு கட்டி பிரீமியம் லெவல் கார் வாங்கினா தான் ஒன்னு சேர முடியுங்கிறது ஓரறிவு கூட இல்லாத உயிரினங்களும் செய்யாத செயல். 2 மனம் சேர்ந்த திருமணம் போய் 2 பணம் சேர்வதாகிவிட்டது. எல்லாமே இருக்கு, ஆனா எதையுமே பயன்படுத்த முடியல. பாதுகாக்கப்பட்ட பகுதியில பழுத்து விழுற பழங்களை செக்யூரிட்டி மிரட்டுவார்னு பசிச்ச சிறுவனால பயத்துல எடுத்து சாப்பிட முடியல. செக்யூரிட்டி தூங்குன பின்னாடி எடுத்து சாப்பிட்டவன் இந்த சமுதாயத்தோட பார்வைக்கு திருடனா மாறிட்டான். அதுக்கு கூட இந்த சமுதாயத்துல இருக்கிற தவறான கட்டமைப்பு தான் காரணம்னு யாருமே யோசிக்கல என மாணவி நந்தனா பேசியதை கேட்ட 30 வயதாகியும் சம தகுதி மற்றும் படிப்பு, அழகுள்ள வரன் அமைந்தால்தான் திருமணம் செய்து கொள்வேன் என பிடிவாதமாக இருந்த ஆசிரியை காஞ்சனாவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஒரு பணக்கார குடும்பம் 1 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணினாங்க. மந்திரி கூட வந்து வாழ்த்தினாரு. 2 பேருமே சம படிப்பு, சம அழகு. பெரிய மண்டபத்துல 100 ஐட்டம் போட்டாங்க. 10 நாள்ல பிரிஞ்சு போயிட்டாங்க. ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க தெருக்கோடியில உள்ள விநாயகர் கோயில்ல மஞ்ச கயித்துல தாலி கட்டி ரோட்டு கடையில இட்லி சாப்பிட்டு வாடகை வீட்டுக்கு போய் வாழ்ந்தாங்க. 5 வருஷத்துல 2 குழந்தைகளை பெத்துட்டாங்க. இதுல எதை நாங்க ஃபாலோ பண்றது? நந்தனாவின் நறுக்கேள்வியால் இரவு தூக்கம் பறிப்போனது ஆசிரியைக்கு. நாம படிக்கிறப்ப வாத்தியார் சொல்றத மட்டும் கேட்டுப்போம். நம்ம கால் பார்வையா அரை பார்வையா பார்த்த விஷயங்களை இப்பத்த குழந்தைங்க முழு பார்வையா பாக்குறாங்க. அதனால பல கேள்விகளை கேக்குறாங்க. அப்ப பாடம் தவிர சமுதாய விஷயம், குடும்ப விஷயம் பேச மாட்டோம். அவ்வளவு பயம். இப்பெல்லாம் காதல், காமம்னு எதை பத்தி வேணும்னாலும் கேள்வி கேக்குதுங்க. சொல்லி கொடுக்குற நமக்கு தான் பேச பயமா இருக்கு.
நாம வளர்ந்த விதம் அப்படி, இப்ப வளர்ற விதம் வேற மாதிரி. தனது சக ஆசிரியையிடம் தமது ஆதங்கத்தை கூறினாள் ஆசிரியை காஞ்சனா. ஒரு வகையான கட்டமைப்புல ஊறி போன நம்ம பழக்க வழக்கத்தை தனி ஒருத்தரால மொத்த பேரையும் மாத்திடுறது சாத்தியமில்ல. நாம வேணும்னா நம்மள மாத்திப்போம். அத பார்த்து பிடிச்சிருந்தா மத்தவங்களும் மாத்திக்கட்டும். நடைமுறையில இருக்கிற பழக்கத்தை முழுசா மாத்தணும்னா குறைஞ்சது 100 வருடங்களாவது தேவைப்படும். நானும் உன்னோட கேள்வியால மாறிட்டேன். அதனால என்னோட கல்யாணத்தை என்ன மாதிரி படிக்காட்டியும் என்ன உயிரா லவ் பண்ற மாமன் பையனோட சிம்பிளா பெரிய செலவில்லாம நடத்த போறேன் என ஆசிரியை காஞ்சனா மாணவி நந்தனாவிடம் கூறிய போது மொத்த மாணவ மாணவிகளும் பலத்த கைத்தட்டலுடன் வரவேற்றனர்.